தன்னா நன்னா தன்ன 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 தானா தன்னா நன்னா தன்ன தன நன்னா அப்படின்னு வெட்டருவா கொண்ட கொள்ள கொள்ள சாமி வந்துருச்சு பக கொள்ள நடுங்க கெட்டவன அது பொலி பொலி போட நஞ்சிடுச்சே அவன் தொட நடுங்க திமு திமு குதிரைகள் திமிரி வர ஒரு வேட்டைகள் நடக்கிறதே தருதரு தருமத்தின் தலைவனிடம் முன் ஆட்டங்கள் முடிகிறதே தர்மத்தின் தலைவன்றது ரஜினி சார் படம்னால எழுதிட்டேன். அப்போ ரஜினி சாரோட போஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் டிசைன்லாம் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி மீசை கடா மீசைலாம் சொன்னார். இமான் சார் டியூன் வர தன்னா தானா தனா தனா தன்னான தானா தனா தனா இப்படி கொடுத்துருந்தாரு. அந்த தனா தனான்ற இமான் சாரோட டியூனுக்குள்ள பலா பலா கனா கனா வினா வினா இனா இனா நிலா நிலா இவ்வளோதான் உட்காரும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட் டியூனு, ஆனால் ரொம்ப கேட்சிவான டியூன், ரொம்ப கேட்டோன்னே பிடிக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான பாட்டு. அதில் மட்டும் கொஞ்சம் எழுதுறதுக்கு லைட்டாக கஷ்டப்பட்டேன். இப்போ திடீர்னு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு பார்த்தேன். பார்க்கும்போது கடா மீஸ் வச்சுருந்தாரு. உடனே எனக்கு பார்க்க மீசைய பாரு கெட்டா கெட்டா மிருகத்தை அழிக்க வர்றானடா குருதிய கொடிப்பா மொடா மொடா கொடியவர் கூட்டம் ஓடுங்கடா தன்னா தன தன தனா அப்படின்னு எழுதி கொடுத்தேன். பாடி கஞ்சோடனே சார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமான் சார்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி சார் லவுட் ஸ்பீக்கர் வச்சு சார் பாரதி சார் வந்திருக்காரு பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பாடி கஞ்சோடனே இமான் சார் உடனே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணி இமான் சார் தான் அந்த வெட்டருவால வீச்சருவான்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வீச்சருவான்னு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. அவ்வளோதான், பெரிய கரெக்ஷன் இல்லை. நான் கருங்குதிரைகள்னு போட்டேன். சார் வந்து குதிரை வெள்ளை குதிரை தானே சார் வரும், எப்படி சார் கருப்பு குதிரைன்னு கேட்டார். அதனால் உடனே திமு குதிரைன்னு மாற்றி எழுதுனேன். அப்புறம் வந்து அந்த எண்டு பல்லவி வரும்போது தலை தெரிக்கன்னு போட்டிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து இல்லை சார் தலை தெரிக்கின்றது வேண்டாம், நம்ம தர தெரிக்கன்னு வச்சுக்கலாம்.